இது வந்து என்னோடய சண்டே கிளாஸ் அன்னைக்கு எடுத்த மினி வ்ளாக் தான். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க கல்யாணத்துக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் முன்னேறணும், படிக்கணும், இல்லை ஒர்க் போகிறா அப்படின்னா சுற்றி இருக்க எல்லா குடும்பமே வந்து உட்காந்து அவளை பேம்பர் பண்ணி அனுப்பும் அப்படின்னா. ஆனால் உண்மையான இது அப்படி கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது நீ பண்ணுமா, நான் இருக்கேன், உனக்கா நான் பார்த்துக்கிறேன். அப்படி அவங்க பண்ணுறாங்கிற ரீசனுக்காக வந்து அவங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டோன்னு வைங்களேன், ரொம்பவே அதுதான் இருக்கிறதே கேவலமான புத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு என் ஃபேமிலியில் வந்து நான் மேரேஜ்க்கு அப்புறம் படித்து ஒர்க் போனேன். இப்போ வந்து மறுபடியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் தான் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான்லாம் அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் மாமியார் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், அப்பாலேருந்து ஆத்தா, தம்பி எல்லாருமே நீ பண்ணு, நான் இருக்கேன் கூட, பார்த்துக்கலாம், உன்னால் முடியலையா, நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேஜில் கூட நீ குவிட் பண்ணாத, பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கண்டிப்பாக சொல்கிற ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் தாங்க இருக்க முடியும்.